அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர்களுக்கு பள்ளி கல்வியுடன் தீன்வழி கல்வி மற்றும் இஸ்லாம் மார்க்கம் குறித்த விழிப்புணர்வு சட்ட திட்டங்கள் குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக திருவள்ளூர் முகமது அலி தெருவில் இயங்கி வரும் மதரசாயே முகமதியா பள்ளிவாசலில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பல்வேறு சூறாக்கள் சட்ட திட்டங்கள் குறித்து மனப்பாடம் செய்து ஒப்புவித்து பரிசு பெற்ற மழையர்கள் குறித்த காட்சிப்பதிவு நம்ம ஏரியா செய்தியில் கண்டு கழியுங்கள். மீண்டும் உருவாக்குறதுக்கு ஒரு 4 மாசம் 6 மாசம் தேவைப்படும். அந்த 4 மாசம் 6 மாசத்துக்கு இந்த தோட்டத்தை ஆட்டுக்கு சொந்தக்காரத்துல கொடுத்துடலாம். ஆட்டுக்கு சொந்தக்கார ஆடுகளை யார்கிட்ட கொடுத்துட்டோம்? திராட்சை தோப்பு சொந்தக்காரத்தை கொடுத்துட்டோம். இந்த 6 மாசம் பாலை கறந்து அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள எதை உருவாக்கிட்டோம்? தோப்பை உருவாக்கிட்டோம். உருவாக்கி நல்ல வந்த பிறகு தோப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆடுகளை இவர் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு யார் சொல்றா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை சொல்றாங்க. இப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தீர்ப்பை வாபஸ் வாங்கிக்கிறேன், என் மகன் சொன்ன தீர்ப்பு தான் தீர்ப்புன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஃபஃபஹம்னாஹா சுலைமான். இந்த வழக்கினுடைய சரியான விளக்கத்தை நாம் சுலைமானுக்கு வழங்கினோம். இங்க நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசன், அவர்களுக்கு உதிக்காத ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு தீர்ப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தான்? பிள்ளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். இதே போன்று நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட சிறந்தவர்களாக உருவாகுவார்கள், உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். சாடை அறிவிக்கப்படும் நபியார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மலைகளை குறைந்து குகைகளை அமைத்து வாழ்ந்தவர்கள் யார்? அது சமுதாயம். மலக்குகள் என்று யாருக்கு கூறப்படும்? ஒளியால் படிக்கப்பட்ட கடிதத்துக்கு மலக்குகள் என்று கூறப்படும். மலக்குகள் எத்தனை பிரிவுகள்? மலக்குகள் எண்ணிக்கை அல்லாஹ்வே தவிர யாருக்கும் தெரியாது. தீர்வான் யார் ஒரு வேதமாகும்? தீர்வான் அல்லாஹ் ஒரு வேதமாகும். தீர்வான் என்ன கருதுகிறது? உலகம் பாவுலகம் அனைத்து நன்மைகளும் தீர்வான் கற்றுக்கொள்கிறது. எந்த மாணவர் ஒழுக்கமுள்ளவராகவும் நற்குணமிக்கவராகவும் இருப்பாரோ அவர் எப்போதும் தமது வகுப்பறையில் ஒழுக்கத்துடன் மரியாதையுடன் இருப்பார். எப்போதும் தமது வகுப்பறையில் ஒழுக்கமற்ற செயல்களை செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட மாணவர்களே வெற்றி பெறுவார்கள். நாமும் நமது வகுப்பறையில் ஒழுக்கத்துடன் மரியாதையுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அங்கே தீனுடைய கல்வியை கற்கின்றோம். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்கின்றோம். குர்ஆன் ஹதீஸை ஓதுகின்றோம். மேலும் அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த வாழ்க்கை பற்றி உரையாடினோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மசாயில் பின்பல்லுகள் 3. 1. வாய் கொப்பளித்துக் கொள்வது. 2. நாசிக்கு நீர் செலுத்தி சுத்தம் செய்வது. 3. உடல் முழுவதும் நீரை ஊற்றி குளிப்பது. ஒரு ரோமத்தின் அளவு கூட நலியாமல் இருக்கக்கூடாது. உழுவின் பல்லுகள் 4. 1. முன்னெற்று ரோமத்திலிருந்து தாடை கீழ் வரை ஒரு காலின் சோனையிலிருந்து மறு காலின் சோனை வரை முகம் முழுவதும் கழுவவும். 2 கைகளையும் முழங்கைகள் உட்பட கழுவவும். தலையின் 4 ஒரு பக்கம் மசாஜ் செய்யவும். 2 கால்களையும் கணுக்கால் வரை கழுவவும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? துவா பள்ளத்தாக்கு. இது தூர் மலையின் அடிவாரத்தில் உள்ளன. எதிர்கால சந்ததியினருக்கு அத்தாட்சியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2 கூறுக.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் மற்றும் ஃபிரௌனின் உடல். குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்ட ஒரு பெண்மணியார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தந்திருக்கும் கூறும் இரு பெண்மணிகள் யாவர்? ஃபிரௌனின் மனைவி ஆசியா மற்றும் இம்ரானின் புதல்வி மரியம் அலைஹிஸ்ஸலாம். Bismillahirrahmanirrahim. Awal kalimat tayyib la ilaha illallah Muhammadur Rasulullah. Dukusi Allah la ilaha illallah kayam la ta'budu wa la namun sinatun lahu ma fi samawati man salladhi yasmuhu indahu ifluha alayhi. Awal kalimat tayyib la ilaha illallah Muhammadur Rasulullah. கொஞ்சம் இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. முகமது இம்ரான், இஸ்மத் ஆதில், முகமது ஆஷிக், ஜவஹர்லால் அப்படி திரும்ப ஹாதியா, ஆயிஷா, இந்த பக்கம் அந்த பக்கம் இரு பேர் படிக்கிற இரு. ஹாதியா இங்கே பாருங்க. முகமது இலியாஸ், வாங்க இல்லை வாங்காத பிள்ளைகள்னா அப்படியே வரிசையா வந்துருந்தாங்க. அது இல்லை, அது முகமது ஹாரிஸ், அர்ஷத் அமீன். அது கொடுத்து போனா அது கொடுத்து செப்போ வாங்கி முகமது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.